வாழியவே. கோடியார் புதரே, புதுமை நாயகரே, வரங்களை தருபவரே, விந்தையின் நாயகரே, இயேசுவை கரத்திலே எம்மை இறைபதம் சேர்க்கும் புனிதரே, கடச்சரீங்களின் காவலே, வாழிய வாழியவே. சேர்ப்பவரே, புவியோர் போற்றும் புதுமையின் மன்னரே, பணிந்தவும் பக்தரை பரமனில் சேர்ப்பவரே, அண்டி வந்தாரை அரவணைக்கும், அண்டி வந்தாரை அரவணைக்கும், தீவினை அகற்றும் எங்கள் தூயவரே, தீவினை அகற்றும் எங்கள் தூயவரே. கோடியார் புதரே, புதுமை நாயகரே, வரங்களை தருபவரே, விந்தையின் நாயகரே, இயேசுவை கரத்திலே ஏந்தி எம்மை இறைபதம் சேர்க்கும் புனிதரே, கடச்சரீங்களின் காவலே, வாழிய வாழியவே. இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இறை மக்கள் யாவரும் கூடுங்கள், நன்மைகள் செய்த இறைவனில் நன்றியின் பலியாய் இணைவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இறை மக்கள் யாவரும் கூடுங்கள், நன்மைகள் செய்த இறைவனில் நன்றியின் பலியாய் இணைவோமே. இறைவனின் புகழ் பாடுங்கள், இறை மக்கள் ஒன்று கூடுங்கள், இறைவனின் புகழ் பாடுங்கள், இறை மக்கள் ஒன்று கூடுங்கள், இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இறை மக்கள் யாவரும் கூடுங்கள், நன்மைகள் செய்த இறைவனில் நன்றியின் வழியாய் இணைவோமே. மங்கள ஆரத்தி
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ரோமையர் 12:12. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கடச்சனேந்தல் புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் 2ஆம் நாள் நவநாளின் இறை ஆசீர் பெற்று செல்ல வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். யூபிலி ஆண்டில் இறை இரக்கத்தை எதிர்நோக்குபவர்களாக என்ற இறை சிந்தனையை நமக்கு வழங்கி திருப்பலியின் வழியாக இறை ஆசீரை வழங்க வந்திருக்கும் நம் பாசமிகு அருட்தந்தையர்களை கடச்சனேந்தல் இறை சமூகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். யூபிலி என்றால் மகிழ்ச்சி என பொருள். இறைவனால் படைக்கப்பட்ட அனைவரும் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் என்பதே யூபிலி ஆண்டின் முக்கிய நோக்கமாகும். உறவையும் மனிதத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய புனிதமிகு ஆண்டு இந்த யூபிலி ஆண்டு. தன்னுரிமையின் ஆண்டு. கடவுளுக்கும் சமூகத்திற்கும் எதிராக மனித மாண்புக்கான மீறுதல்களை செய்திருந்தால் தங்களை மாற்றிக்கொள்ள இந்த யூபிலி ஆண்டில் முன் வர வேண்டும். அதற்கு இறை இரக்கத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். சகோதர அன்பினை முன்னிலைப்படுத்தி தனி மனிதனாக மாற்றம் பெற முயற்சி செய்ய வேண்டும். கடவுளை நோக்கிய பார்வையும் மனிதத்தை நோக்கிய பார்வையும் சிறப்பு பெற வேண்டும். இத்தகைய உன்னதமான நேரத்தில் நாமும் இறை இரக்கத்தை எதிர்நோக்குபவர்களாக வாழ இத்திரு பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணித்து இக்கல்வாரி பலியில் இணைவோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் பதுவை அந்தோனியாரின் திருவிழாவை கொண்டாட நம்மையே தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களிலே 2வது நாளாக இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய தந்தையர்கள் ஆசீர்வாதப்பர் சபையை சார்ந்தவர்கள். திருப்பலி நிறைவேற்றக்கூடிய குருவானவர் பால்ராஜ், அதற்கு அடுத்ததாக பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மைக்கேல் அருட்தந்தை. இருவருமே நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள், அடிக்கடி நாம் சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே தங்களுக்கு பணிக்கு மத்தியிலே அழைத்தவுடன் நமக்கு இந்த திருப்பலியிலே கலந்து கண்டு நம்மோடு ஜெபிக்க இத்திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக இறைவனிடம் அன்றாட வந்திருக்கும் நிலையிலே தந்தை அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே இத்திருப்பலியானது யாக்கோப்பிய அன்பிய குடும்பங்களின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆசிர் அந்தோனி பால்ராஜ் பெர்னாடா குடும்பத்தார் நன்றி பலியாக இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். பெனடிக்ட் கிங்ஸ்லி லூசினிசா குடும்பத்தார் மகள் நன்முறையில் தேர்ச்சி பெற்று நல்லதொரு பள்ளியில் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியாக புனிதரிடம் ஆசிரை வேண்டி இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். பேதுரு அன்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி இப்பகுதியில் வாழும் எல்லா குடும்பங்களுக்கும் இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். தோமா அன்பிய குடும்பங்கள் அனைத்தும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து இப்பகுதியில் உள்ள அனைவருக்கும் உடல் நலம் வேண்டி இறை ஆசிர் வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஜகாய தேவிக்கு புற்றுநோயிலிருந்து பூர்ணநலம் அடைந்ததற்கு நன்றியாக இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஜோசப் அருள் ரத்னம் அவர்களின் 30ஆம் நாள் நினைவு, அவருடைய ஆன்மா இறைவன் இழைப்பார ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அருண் அருள்மேரி குடும்பத்தார் குழந்தை வரம் வேண்டி இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். சுசை மாணிக்கம் பாத்திமா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஆல்வின் என்பவருக்கு நல்ல வரன் வேண்டி ஜெபிக்கிறார்கள். பத்மா ஜேம்ஸ் குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து
பேர ஞானத்தில் பக்தியில் அறிவில் வளர இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அந்தோணி அமல்பெருட்டு மரிய உத்தமராணி குடும்பத்தார் நன்றி பலியாக இறையாசிர் வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஆண்டாவூர்ணி அம்ப்ரோஸ் ஜெயராணி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். லூர்து மேரி என்பவரின் ஆன்மா இறைவன் இளைப்பாற ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜோனா ஏஞ்சலின் என்பவரின் பிறந்த நாளான இன்று இறைவனுக்கு நன்றி கூறும் விதத்திலே ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளர ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நாம் இந்த நாட்களிலே ஒரே கருத்திற்காக ஜெபிக்கக்கூடிய கருத்தையும் இணைத்து இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியற்ற நிலை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றும்
மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, அன்பே உருவான இறைவா, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களுக்கு எங்கள் தேவைகளுக்காக வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் உம்முடைய அருளும் ஆட்சியும் என்றும் எங்களுக்கு உண்டாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் நற்செய்தியை அங்கு உள்ளோருக்கு அறிவி என்றார். யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே மன்னனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சமைக்கலாகாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனதை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கும் அழிவு வராது. அவர்கள் செய்தது அனைத்தையும் கடவுள் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அழகை இன்று காணாயோ என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது என் தெய்வம் வாழும் பூமி இது எத்துணை அழகு இது
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 1 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழர் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த விடியற் காலையில் வெளியே சென்றார். அவர் நாளொன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என்று வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறத்தாழ காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறத்தாழ 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறத்தாழ 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம் வேலையாட்களை அழைத்து, கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்கு கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்களும் ஆளுக்கு ஒரு தினாரை வீதம் பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு தினாரியமே பெற்றார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பொழுது அந்நிலக்கிழருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலைப்பளவையும் கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இனாக்கிய விட்டீர்களே. அவர் ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநீதி இழைக்கவில்லை. நீர் என்னிடம் ஒரு தினாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையாம்? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும். உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம். எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா? அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவார், முதன்மையானோர் கடைசியாவார் என்று இயேசு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காத்திருந்தோம் ஏசையா, உமக்காய் காத்திருந்தோம் ஏசையா. காத்திருந்தோம் ஏசையா, உமக்காய் காத்திருந்தோம் ஏசையா. காலை முதல் மாலை வரை காத்திருந்தோம் ஏசையா. காலை முதல் மாலை வரை காத்திருந்தோம் ஏசையா. எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாமல் காத்திருந்தோம் ஏசையா. எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாமல் காத்திருந்தோம் ஏசையா. காத்திருந்தோம் ஏசையா, உங்களுக்காய் காத்திருந்தோம் ஏசையா. எங்கள் கண்களும் மங்கி போச்சு, கால்களுமே அசந்து போச்சு. எங்கள் கண்களுமே மங்கி போச்சு, கால்களுமே அசந்து போச்சு. எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாமல் காத்திருந்தோம் ஏசையா. எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாமல் காத்திருந்தோம் ஏசையா. எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாமல் காத்திருந்தோம் ஏசையா.
காத்திருந்தோம் ஏசையா, உமக்காய் காத்திருந்தோம் ஏசையா. என்ன செய்வோம் ஏது செய்வோம் புரியல, நாளைக்கு என்ன செய்வோம் ஏது செய்வோம் புரியல. புள்ளகுட்டி பட்டினியா கிடக்குமே ஏசையா, புள்ளகுட்டி எங்க புள்ளகுட்டி பட்டினியா கிடக்குமே. எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாம காத்திருந்தோம் ஏசையா, எங்களை கண்டுகொள்ள ஆள் இல்லாம காத்திருந்தோம் ஏசையா, காத்திருந்தோம் ஏசையா, உங்களுக்காய் காத்திருந்தோம் ஏசையா. உங்கள் எல்லோருக்கும் புரிந்த அந்தனுடைய வாழ்த்துக்களை மனதின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய புனித ஆசீர்வாத சபையின் வழியாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பாட்டை பாடினேன், எதில் இருந்து எடுத்து பாடியிருப்பேன்? காத்திருந்து காத்திருந்து அதுல இருந்து பாடலைங்க. தப்பா நினச்சிட்டு கள்ளக்கொட்டை எரிச்சிடாதீங்க. காஸ்பல்ல நற்செய்தியிலிருந்து எடுத்து அதை நான் உங்களுக்கு பாடினேன். நம்முடைய வானக தந்தையும் சரி, இயேசுவும் சரி, புனித ஆவியானவரும் சரி, அவர்களுடைய ஆழமான அன்பும் அவருடைய ஆழமான அன்பும் பாசமும் நேசமும் உங்கள் அனைவருக்கும் எந்நாளும் அந்தோனியாரின் வழியாக அப்படியே பொழிந்து கொண்டே இருக்கின்றார். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், ஆண்டவருடைய பெயர் என்ன சொல்லுங்க? ஆண்டவருக்கு என்னென்னலாம் பெயர் வச்சிருக்கிறீங்க நீங்க? அன்பானவர், கடவுளுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறீங்க? இம்மானுவேல், இருக்கிறவர், இல்லாதவர், அப்படியா? அவ்வளோதானா? யெகோவா, யாவே, எல்ஷடா, எலோகிம், எல்ரோய், ஏலி, ஜெகோவா, நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த அவ்வளவு பேருடைய அர்த்தம், இந்த பேர் ப்ராப்பர் நேம் இருக்கு, இந்த பேருடைய அர்த்தம் என்ன? யெகோவா, யாவே, எல்ஷடா, எலோகிம், எல்ரோ, ஏலி, ஜெகோவா, நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க. அர்த்தம் என்ன? சரி, மறைந்த திருத்தந்தை யாரு? முன்னாள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார், கடவுளுக்கு அவர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. அந்த பேரில் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, The name of God is mercy. The name of God is mercy. கடவுளுடைய பெயரே இரக்கம். கடவுளுடைய பெயரே இரக்கம். அதனால இன்னையிலிருந்து இங்கே அந்தோனியா இருந்தாலும் சரி, அந்தோனி அம்மாளாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமரியாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, அருளம்மாராக இருந்தாலும் சரி, அருளார்ந்தராக இருந்தாலும் சரி, உங்கள் பேருக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேர்த்துக்கிறீங்க? இரக்க அந்தோணி, இரக்க அந்தோணி அம்மா, இரக்க அருளாந்து, இரக்க அருளாந்தம்மா, இரக்க ஆரோக்கியம், இரக்க ஆரோக்கியமேரி, இப்படி நீங்கள் பேர் வச்சுக்கிறணும். ஏன் அப்படி பேர் வச்சுக்கிறேன்னு? கடவுளுடைய பெயரே இரக்கம். புரியுதா? கடவுளுடைய பெயரே இரக்கம். நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுளுக்கு இட்ட பெயர் இரக்கம். அப்படி எப்படி இரக்கம்னா எப்படி, எந்த மாதிரி இரக்கம் இருக்கும்? உங்களுக்கு நிறைய பேர் சில ஆட்களுக்கெல்லாம் இரக்கம் அப்படிலாம் பேர் வச்சிருப்பீங்க. அப்போ இரக்கம்ட்டு பேர் வச்சு கடைசியில் உறக்கமாக மாறிடும். அப்படியே அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ கடவுளுடைய அந்த இரக்கத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது, அவருடைய இரக்கம் என்று நாம் ஆழமாக எண்ணி பார்க்கின்ற பொழுது, நமது பாப்பரசர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இரவு நேரத்தில் நம்ம வானத்தை பார்க்குறோம். வானத்தை பார்க்கும் பொழுது என்னதெல்லாம் பார்க்கின்றோம்?
எதையெல்லாம் பார்க்கின்றோம்? நட்சத்திரங்கள், எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். அந்த எண்ணிலடங்கா நட்சத்திரங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இரக்கம்தான். அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இரக்கம்தான். ஆனால் பகலவன் காலையிலே எழுகின்ற பொழுது அந்த நட்சத்திரம் இருக்கா? இல்லை. அப்ப இந்த எல்லா நட்சத்திரத்தையும் எல்லா நட்சத்திரங்களையும் ஒன்று கூட்டி அந்த சூரியனுக்கு முன்னாடி வச்சாலும் அங்கே பிரகாசம் இருக்காது. அப்ப ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரிய இரக்கம் என்று வர்ணிக்க முடியாது. அந்த பகலவனை விட, அந்த சூரியனை விட மிக பல மடங்கு இறைவனுடைய இரக்கம் நமக்கு இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சரி, இப்போ நற்செய்தி வாசகத்துக்கு வந்துட்டோம். முதல் வாசகத்துக்கு அங்கே போனாக்க அங்கே நினிவே மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். மனுஷன் போவானா அந்த ஏரியாவுக்கு? அந்த நினிவே பட்டணத்துக்கு மனுஷன் போவானா? கால் எடுத்து வைப்பானா? கால் எடுத்து வச்சாக்கு அவனுக்கு 7 மாதம் பாவம் அப்படியே பிடிச்சிருமே. அந்த பாவத்தை நான் எங்கே கொண்டு சேர்க்க? யார் சொன்னது? யோனா. ஆண்டவரே, அங்கே அந்த நினிவே பட்டணத்துக்கு நீர் அனுப்புறீரே என்னைய, அங்கே போய் நான் கால் எடுத்து வச்சேன்னா 6 மாத பாவம் அப்படியே எனக்கு பிடிச்சிரும். அப்போ அந்த பாவத்தோடு நான் திரும்பி வரவா அப்படின்ட்டு யோனா சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, நீ போப்பா, அதுக்கு மேலே நான் உன்னைய செயல்படுத்துகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். இருந்தாலும் அவர் கடலில் போகும்பொழுது குதித்து கடைசியில் எங்கே போய் சேர்றாரு? பெரிய மீன் வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடுறார். எப்படியோ ஒரு வழியாக நினிவேக்கு போயிடுறார். போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? மிகப்பெரிய எழுப்புதல் இங்கே நடக்குது. மிகப்பெரிய எழுப்புதல், மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அதிசயம். அந்த பட்டணத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்ட்டு சொன்ன அந்த பட்டணம் என்ன ஆகுது? கடவுளுடைய பேரிரக்கத்தால் நீண்ட நாளாக கடந்த பல ஆண்டுகளாக பாவத்திலே இருந்த அந்த மக்கள் அங்கே என்ன செய்கிறாங்க? சாக்குகளை அணிந்து கொண்டு அங்கே அழுது புலம்பி தங்கள் பாவத்திற்காக மனம் வருந்துகிறார்கள். ஆண்டவருடைய பேரிரக்கம் அவர்களுக்கு அங்கே இருக்கின்றது. அந்த பேரிரக்கத்தால் காலங்காலமாக விடுதலை இல்லை, மீட்பு இல்லை என்று, ரட்சிப்பு இல்லை, ரட்சணியம் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த நினிவே பட்டணத்துக்கே பேரிரக்கத்தால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலும் மிகப்பெரிய ஒரு மீட்பும் கிடைக்கின்றது. அதுதான் கடவுளுடைய பேரன்பும் கடவுளுடைய பேர் இரக்கமும். எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் எங்கே? நினிவே பட்டணத்துக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் நினிவே பட்டணத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு அந்த ஒரு மனப்பான்மை இருக்கின்றதா? இருந்தால் அந்த எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக நாம் மாற முடியும். சரி, அது அந்த பக்கம் முதல் வாசகம் போயிடுச்சு. இப்போ நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். இந்த நற்செய்தி வாசகத்துக்கு வரும்போது அந்த மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான ஒரு மனிதனை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான மனிதன் யாரு? காத்திருந்தோம் ஏசையா, அவர்தான் மிகப்பெரிய அசாதாரணமான மனிதன். அங்கே இருக்கிறார். அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர், தோட்டத்தினுடைய நிலக்கிழார் அங்கே இருக்கிறார். தன்னுடைய தோட்டத்துக்கு ஆள் வேணும், வேலை செய்ய ஆள் வேணும். அப்போ அவர் ஒவ்வொரு 3 மணி நேரமும் அவர் தோட்டத்திட்டு வெளியே போகிறார். காலையில் 6 மணிலேருந்து 9 மணிலேருந்து 12 மணிலேருந்து 3 மணிலேருந்து 6 மணி முடிகிறதுக்குள்ளே போயிடுறாரு. எத்தனை மணிக்கு? 6 மணி முடிகிறதுக்குள்ளே எத்தனை மணிக்கு போகிறாரு? 5 மணிக்கு போயிடுறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 6 மணிக்கு போகல, அவர் எத்தனை மணிக்கு போகிறாரு? 5 மணிக்கு போயிடுறாரு. ஏன்? 6 மணியோட வேலை க்ளோஸ். 6 மணிக்கு மேலே வேலை செய்ய இடம் இல்லை. அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதுக்காக
அவர் என்ன செய்கிறாரு, 6 மணிக்கு போகாமல் 5 மணிக்கு, 6 மணிக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே 5 மணிக்கு போயிடுறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஒவ்வொரு மனிதனுடைய மாண்பையும் அன்பையும் உணர்ந்தவராக, வாழ்க்கையையும் உயிரையும் உணர்ந்தவராக நம்முடைய இறைமகன் இயேசு அங்கே ஒரு நிலைக்கிலாராக இருக்கின்றார். அப்போ அந்த நேரத்தில் அந்த 6 மணிக்கு போகிறார்ல, அப்போ மெகா பலசாலி, மெகா பலசாலி, சூப்பர் இன்டெலிஜென்ட்னு வச்சுக்கோங்களேன். என்னை போல் குறுமுட்டு கிடையாது. நான் கணக்கில் 35 மார்க்கு தான். 10ஆம் கிளாஸில் 35 மார்க்கு. இன்றைக்கி இந்த பீடத்திலேருந்து உங்களுக்கு முன்னாடி நான் பூசை வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ மெகா பலசாலி, மெகா பலசாலி எப்படி இருப்பேன், நல்ல வேலை வைப்பேன். போகிறாரு, 6 மணிக்கு பார்க்குறாரு, ஒரு மெகா பலசாலி கூட்டத்தை பார்த்து, நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்களாப்பா, போங்க 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 போங்க, உங்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்குறேன் போங்க அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் பலசாலி, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பலசாலி. நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க, வேலைக்கு தானே வந்திருக்கிறீங்க, சரி உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறேன், நீங்களும் போங்க நீங்களும் போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு குரூப்பு, மிக மிக பலசாலியும் கிடையாது பலசாலியும் கிடையாது, ஏதோ 100 நாளைக்கு வேலைக்கு போனோமா, நம்பட்டியை பிடிச்சோமா, ஒரு கரையில் உட்கார்ந்தோமா, 4 வார்த்தை புறணியை பேசினோமா, சாடை சொன்னோமா, அவளை பற்றி குறை சொன்னோமா, இவளை பற்றி குறை சொன்னோமா, உட்கார்ந்தோமா, எந்திரிச்சோமா, கையெழுத்தை போட்டோமா, வந்தோமா, 150 ரூபா அடி லக்கி அடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் அங்கே உட்காந்துருக்கு. நீங்களும் வாங்க நீங்களும் போங்க நீங்களும் போங்க. இந்த நற்செய்தி வாசகத்தை நான் ஆரம்பித்து படித்த உடனேயே எனக்கு படாரும் தலையில் வந்தது அந்த 100 நாள் வேலை தான். ஏன்னு கேட்குறீங்களா, எங்கள் அம்மா 86 வயசு, நம்பட்டியை தூக்குறதுக்கு ஜீவன் இருக்காது, கூடையை தூக்குறதுக்கு ஜீவன் இருக்காது. ஏப்பா போய் சத்த நேரம் புளியம்பரத்தடியில் படுத்து கிடந்துட்டு வந்தால் 150 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்குப்பா இது, வீட்டில் படுத்து கிடக்கிறதே அவனுக்குள்ளே போய் படுத்து கிடந்துட்டு வருவோமே. அப்போ கடவுளுடைய பேரிரக்கத்தை யார் நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு கடவுளுடைய பேரிரக்கத்தை கொண்டவர் யாருன்னு தெரியல. யார், ராஜீவ் காந்தியா இல்லை சோனியா காந்தியா, இல்லை யாரோ ஒரு வழியில் இந்த 150 ரூபா கிடச்சி போகுது. அப்போ எல்லாரும் அந்த 100 நாள் வேலையில் 50 பேர் கை போனது, காலு போனது, கண்ணு போனது, காது போனது, மூச்சு போனது எல்லாமே ஒன்றா சேர்ந்து போய் கம்மாக்கரையில் உட்காந்து புளிய மரத்தில் கதை பேசிட்டு ஒரு வழியாக 1 மணி அல்லாஹ் எப்போ ஓதுவார் அப்படின்னு பார்த்துவிட்டு டக்குன்னு கூட நம்பட்டி எல்லாம் தூர வீசிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறதேன். அப்போ கடவுள் அங்கே இருக்கிறாரு. ஏன்னா 18 வயசுக்கு அந்த 150 ரூபா தான், 86 வயசுக்கு அந்த 150 ரூபா தான். கடவுள் அவர் தான், கடவுள் அவர் தான். உங்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்குறேன் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வரிசையாக கடைசியாக அவர் 5 மணிக்கும் போகிறாரு. வேறு யாராவது என்னுடைய பிள்ளைய இருப்பாங்களா, வேறு யாராவது என் பிள்ளைய அங்கே இருப்பாங்களா அப்படின்னு போகும் பொழுது, 5 மணிக்கு போகும் பொழுது அங்கே ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. அப்போ அந்த கூட்டம் சொல்லுது, எங்களை யாருமே வேலைக்கு சேர்த்துக்கறலையா, எங்களை ஒருத்தங்க கூட அடையாளம் கண்டுக்கிறலையா அப்படிங்கிற, எங்களை ஒருத்தங்க கூட அங்கீகாரம் கொடுக்கலையா, அதனால் நாங்கள் எங்களை வேலைக்கு கூப்பிடலை, அதனால் நாங்கள் இன்னமும் அசராமல் எங்களுக்கு கண்ணெல்லாம் பூத்து போச்சு, கண்ணெல்லாம் எங்களுக்கு கலங்கி போச்சு, காலெல்லாம் எங்களுக்கு அப்படியே வலிக்குது, வேதனை தாங்க முடியலை, உட்காரக்கூடாது, அந்த சந்தையில் உட்கார்ந்தா வேலை இல்லை, ஏன்னா உட்கார்ந்துருந்தவனுக்கு எவன் வேலை கொடுப்பேன் அப்படின்ட்டு அங்கே உள்ள வேலையாட்களுக்கு உட்காரக்கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த யூத சமுதாயத்தில் இருந்தது. அப்போ உட்காரக்கூட முடியாமல், உட்காருவதற்கு ஜீவன் கூட இல்லாமல் நின்று கொண்டிருந்த அந்த அத்தனை மக்களையும் பார்த்து, நீங்களும் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு வாங்க, நீங்களும் வேலைக்கு வாங்க, உங்களால் முடியுதோ முடியலையோ, நான் 5 மணிக்கு உங்களை கூப்பிட்டுட்டேன்ல, 1 மணி நேரம் உங்களுடைய தகுதியை மட்டும் நான் பார்க்கல, உங்களுடைய தேவையவும் நான் பார்க்குறேன். தேவைன்னா என்ன, தேவைன்னா என்ன, புள்ளகுட்டி கிடந்து அழுகுது, நாளைக்கு புள்ளகுட்டி கிடந்து அழுகுது, சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடி தவிக்குது,
சோத்துக்கு வழி இல்லாமல் திண்டாடி தவிக்குமே தேவை. இந்த 1 மணி நேரம் வேலை பார்த்தா தான் நாளைக்கு என் புள்ள குட்டிகளுக்கு சோறாக்கி போட முடியும். இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அதான் ஒரு தெனாரியும் அது கூட எங்களுக்கு கிடைக்காதோ கிடைக்குமோ அப்படின்ட்டு நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஏசையா வந்துட்டீலையா, ஏசையா நீங்கள் வந்துட்டீலையா, ஏசையா நீங்கள் தாயா எங்களுக்கு உயிர், நீங்கள் தான் எங்களுக்கு வாழ்வு, நீங்கள் தாயா எங்களுக்கு ஜீவன், நீங்கள் தாயா எங்களுக்கு மீட்பு. இதுதான் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள். கடைசியாக இருக்கா இல்லையா, எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள். எப்பவுமே எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது. தருமா தராதா? எத்தனை பேர் கையை தூக்குங்க பார்க்க? தராதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கே கையை தூக்குங்க பார்க்கலாம். தராதுன்னு சொல்லிட்டு ஆஹா தராதா? எதிர்நோக்கு ஏமாற்றம் தராதா? வெரி குட், சந்தோஷம். எதிர்நோக்கு எப்பவும் ஏமாற்றம் தராது அப்படின்ட்டு 5 மணிக்கு இங்கே காத்திருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த ஒரு தெனாரியம் தான். அப்போ எவ்வளவு பேரிரக்கம் உள்ள கடவுள் நம்முடைய ஆண்டவர். பேரிரக்கம் அவரை வர்ணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பேரிரக்கம் கொண்ட அந்த கடவுளுக்காக நாம் இந்த ஆண்டினுடைய எதிர்நோக்கியுடைய திருப்பயணிகளாக நாம் வாழ முற்படுவோம். அந்தோணியார் யார்? எங்கள் ஆசீர்வாதப்பர் 5ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவர். உங்கள் அந்தோணியார் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர்? நாங்களும் எங்கள் ஆசீர்வாதப்பரை கோடி அற்புதர் ஆசீர்வாதப்பர்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கோடி அற்புதர் அந்தோணியாருன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கு ஓட்டப்பந்தயம் வச்சா யார் முதல் பரிசு வாங்குவா? நாங்கள் கை தூக்குங்க சாமி, கை தூக்குங்க. நம்ம 2 பேராவது கை தூக்குவோம். ஆசீர்வாதப்பர் 5ஆவது நூற்றாண்டில் இருந்த ஆசீர்வாதப்பர் கோடி அற்புதர் ஆசீர்வாதப்பர் நாங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து அந்த அந்தோணியார் வந்து கோடி அற்புதர் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் எங்கே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா முதல் பரிசு வாங்கிடுவார். யார்? கோடி அற்புதர் அந்தோணியார் முதல் பரிசு வாங்கிடுவார். இதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா பதுவையில். இவர் ஏப்பா முதல் பரிசு வாங்குறாரு அப்படின்ட்டு பார்த்தா பதுவையில் அந்தோணியார்கள் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது. அது யாராவது பார்த்துருக்கீங்களா? பதுவைக்கு போயிருக்கீங்களா? எத்தனை பேர் பதுவைக்கு போயிருக்கீங்க? அந்தோணியார் கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோயில் இருக்குது. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? தயவு செய்து இந்த ஓட்டப்பந்தயத்துக்காகவே நீங்கள் இன்னொரு முறை அங்கே பதுவைக்கு போய் அந்தோணியார்கள் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்கே, சாமியார் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரணும். ஏன் அப்படின்னா அந்த அந்தோணியார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது எங்கள் கோயில், ஆசீர்வாதப்பர் கோயில். அந்த ஆசீர்வாதப்பர் கோயிலில் அந்த ஆசீர்வாதத்தில் உள்ள துறவி பூரா கொசு விரட்டுறாங்க, விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் 2 நாள் அங்கே உட்காந்துருந்தேன். 2 நாள் உட்காந்துருந்தேன். எங்கள் ஆசீர்வாதப்பர் கோயிலுக்கு ஒருத்தம் கூட வர மாட்டேன்ட்டேன். அங்கே பார்த்தாக்கு க்யூவில் நிற்கிறேன். 1 கிலோமீட்டர் க்யூவில் நிற்கிறேன். எங்கே? அந்தோணியார் கோயிலில் 1 கிலோமீட்ரு. என்னடான்னு பார்த்தா அந்தோணியார் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆசீர்வாதப்பர் அசந்து தூங்கிட்டாரு. அட சண்டால பாவியெல்லாம், எங்கள் ஆசீர்வாதப்பர் அசந்து தூங்கிட்டாரு. அவரை பற்றி எங்களுக்குள்ள தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த அந்தோணியாருடைய அந்த பதுவையில் போய் பார்த்தா ஜனங்கள் மோதுறாங்க. சாதாரணமாக கோயில், அந்தோணியார் கோயில் சொன்னாலே போதும், அப்படியே 600 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து அந்த அந்தோணியாருக்கு திருவிழா கொண்டாடிட்டு போயிடுறாங்க ஆட்கள்லாம். என்ன விசேஷம் அப்படின்னா ஆண்டவர் இறை இரக்கம் உள்ள அந்த வானக தந்தை அந்த அந்தோணியாருக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய கொடை, அந்த மிகப்பெரிய கொடை, அளப்பரிய மிகப்பெரிய பல மடங்கு கொடைகளை அந்தோணியாருக்கு வாரி வழங்கி அதன் வழியாக அவர் வந்து இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். எங்கால அவுடேட்டட் ஆகிட்டாரு, உங்கள் அந்தோணியார் அப்டேட்டட் ஆகிட்டு இருக்காரு. இது அந்தோணியாருடைய மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்தோணியாருடைய பக்தர்கள் நீங்கள் எல்லாம் அப்படின்னா எப்படி நம்முடைய இறைமகன் இயேசு தன்னுடைய தோட்டத்துடைய நிலக்கிழார், தோட்டத்துடைய உரிமையாளர் சாதாரணமான அசாதாரணமான முறையில் எப்படி மக்களை போய் சந்திக்கிறார் அப்படின்னா அவர் பேரிரக்கம் உள்ள நடமாடும் தோட்டம். நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு
பேரிரக்கமுள்ள நடமாடும் தோட்டம். அவர் போராடமெல்லாம் தோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு, ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருப்பார். புரியுதா? அவர் எந்தெந்த இடத்துக்கு போனாரோ, எந்தெந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காரோ, போய்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் தன்னுடைய தோட்டத்திற்கு ஆட்களை அவர் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. நாம் மனம் தளராமல் அவரை பின்பற்ற வேண்டும், மனம் தளராமல் அவருக்காக காத்திருக்க வேண்டும், எதிர்நோக்கோடு காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கிடைக்கும். அது நாளைக்கோ நாளை கழிச்சோ மறுநாளோ தெரியாது. அந்த வெகுமதி எல்லாருக்கும் கிடைக்கும். அகஸ்தீனார் சொல்வார், உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், அது 100 ஆண்டு காலம் வரை அது உயிரோடு இருக்கும் என்பதற்காக உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே வேளையில் உங்களுடைய உடலை விட உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் பெரிதாய் பாதுகாத்து கொள்ளுங்கள், அது நாளைக்கே உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நினைத்து பார்த்து, உங்களுடைய ஆன்மா நாளைக்கே உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நினைத்து பார்த்து எதிர்நோக்கோடு பேரிரக்கத்திற்காக காத்திருந்து இறைவனுடைய இயேசுனுடைய அந்த பேரிரக்கத்தை பெற்று நாம் அனைவரும் இந்த ஜூபிலி ஆண்டில் எதிர்நோக்கினுடைய பேரிரக்கத்தின் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக நாம் தொடர்ந்து ஜபிக்க இந்த திருப்பலியிலே அழைக்கின்றேன். ஆமென். மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். இறைவா, உம் குரல் கேட்க இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்தவரே, எம் இறைவா, உம் இறைப்பணி ஆற்ற நீர் தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்த திரு அவை பணியாளர்களை ஆசீர்வதியும். இவர்கள் தாங்கள் அழைக்கப்பட்டதன் மேன்மையை உணர்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை ஆள அரசர்களை தேர்ந்தெடுத்தவரே எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை ஆளும் ஆட்சியாளர்களை ஆசீர்வதியும். நாட்டின் வளங்களை பேணி காக்கவும், நாட்டின் செல்வங்களாக மக்களை நீதி நெறியில் வழிநடத்தவும், நாட்டு மக்களின் தேவை அறிந்து நலத்திட்டங்கள் வகுத்து செயல்படவும் வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழனாய் இருந்து தோள் கொடுக்கும் எம் இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து இளையோரையும் ஆசீர்வதியும். மறைந்து போகும் இளமை பருவத்தில் இறைவா, உம்மை மறவாமல் ஈன்றெடுத்த பெற்றோரின் உழைப்பினை மனதில் கொண்டு தங்கள் கடமைகளை செவ்வனே செய்யவும், நாட்டின் நலனுக்காக தங்களையே ஈடுபடுத்தும் தியாக உள்ளத்தை தந்தருள வேண்டும் என்றும் புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வும் வழியும் நானே என்று மொழிந்த எம் இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரும் ஆண்டவரின் அன்பையும் கருணையையும் முழு மனதுடன் அனுபவித்து அவற்றை பிறருக்கு பகிர்ந்திட நல்ல மனம் தந்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மாட்சியுடன் வீட்டிருக்கும் எம் விண்ணக தந்தையே, எம் இறைவா, யூபிலி ஆண்டின் இறை இரக்கத்தை எதிர்நோக்குபவர்களாக வாழ வேண்டும் என்று மறையுறை சிந்தனை வழங்கிய பாசமிகு அருட்தந்தையும் அவருடன் இணைந்து இக்கல்வாரி பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். தங்களின் இறைப்பணியில் நிறைவு காணவும், நல்ல உடல் உள்ள நலன் பெற்று சிறப்புற்று வாழவும் இன்றைய நவநாளை சிறப்பு செய்யும் புனித தோமையார் அன்பியம், புனித யாக்கோபு அன்பியம், புனித பேதுரு அன்பியம் மற்றும் பாடற் குழுவினரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நம் புனிதரின் வாழ்க்கை நெறியை
தங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழும் வரமலர் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். பேரிரக்கமுள்ள தந்தையே, இதோ எங்களுடைய எல்லா மன்றாட்டுக்களையும் உங்களுடைய இரக்கமுள்ள கரங்களிலே ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். எல்லா மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தரள வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனமு வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 இணையேவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களிப்பேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களிப்பேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உணராக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தேன் 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 இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. வழியாக இறை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையில் விழுபடி ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உம்மை போற்றுவதும் புகழுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள், இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பின் இறக்குமிந்த தந்தையே, இன்றைய நாளிலே திருப்பள்ளியை தங்கள் சிறப்பு கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். மேலும் திருவிழா திருப்பள்ளியை சிறப்பிக்கின்ற அனைத்து அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உண்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். இது உங்கள் கூடியிருக்கின்ற உடைய அன்பு பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயாரான புனித மரியாம், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோணியார், புனித அருளானந்தர், புனித ஆசீர்வாதப்பர், புனித குழந்தை இயேசுவின் திரசம்மாள் மற்றும் இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. பேரிரக்கம் உள்ள ஆண்டவர் இயேசுடைய அமைதியை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கொடி நீங்கள் அதன் கிளைகள்.
அதன் கிளைகள். என்னில் நீங்கள் என்றும் நிலைத்திருந்தால் உங்களில் நானும் மகிழ்ந்திடுவேன். என்னில் நீங்கள் என்றும் நிலைத்திருந்தால் உங்களில் நானும் மகிழ்ந்திடுவேன். என் மகிழ்ச்சி உங்களிடமும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும். என் மகிழ்ச்சி உங்களிடமும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும். நான் தந்தையிடம் இருந்து வந்துள்ளேன், அவரில் அன்பு கொண்டுள்ளேன். நான் தந்தையிடம் இருந்து வந்துள்ளேன், அவரில் அன்பு கொண்டுள்ளேன். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். உங்களை நான் அன்பு செய்தது போல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். உங்களை நான் அன்பு செய்தது போல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நண்பர்க்காக உயிர் தருவது போல் மேலான அன்பு வேறுமில்லை. நண்பர்க்காக உயிர் தருவது போல் மேலான அன்பு வேறேதுமில்லை. என்னை நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை, உங்களை நான் தான் தேர்ந்து கொண்டேன். என்னை நீங்கள் தேர்ந்து கொள்ளவில்லை, உங்களை நான் தான் தேர்ந்து கொண்டேன். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நவ நாட்களிலே இரண்டாவது நாளாக இன்று யூபிலி ஆண்டில் இறை இரக்கத்தை எதிர்நோக்கக்கூடிய திருப்பயணிகளாக நாம் இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே யோனா ஆகமம் மற்றும் திராட்சை தோட்ட தொழிலாளர் உவமை இவைகளிலிருந்து இந்த திருப்பயணம் என்பதும் எதிர்நோக்குதல் என்பதும் நினிவே மக்களுடைய காலத்திலே நடைபெற்ற நிலையை விளக்கி யோனாவின் வழியாக இறையிறக்கத்தை பெறக்கூடிய நிலையும், யோனா தான் இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுத்தர மறுத்தாலும் இறைவன் தன்னுடைய இரக்கத்தை யோனாவின் மீது காட்டுகிறார். அவருடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு அங்கு செல்ல வேண்டும் என்று பணித்து அவர் அந்த இறையிறக்கத்தை அவர் வழியாக மக்களுக்கு பொழிந்ததன் வழி மாட்டம் பெற்ற மக்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட எதிர்நோக்கு இறையிறக்கத்தை பெறுவதில் நாமும் முனைப்போடு இருக்க வேண்டும் என்ற செய்தியும், திராட்சை தோட்ட உவமையாளர் வழியாக பல நிலைகளில் வேலைக்கு மக்கள் வந்தாலும் தோட்ட உரிமையாளர் அவருடைய தேவையை முன்னிறுத்துகிறார். காரணம்,
அவர்கள் மேல் கொண்ட இரக்கம். எனவே அந்த இரக்கத்தை உணர்வளவில் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி அன்றைய நாளுக்கு தேவையானவைகளை இரக்கம் என்ற உணர்வின் வழியாக உதவி என்பதை அங்கு செய்யக்கூடிய ஒரு நிலை எடுத்து காட்டி நாமும் இறை இரக்கத்தை எதிர்பார்க்கும் நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இறைவனை தேடும் மக்களாக இருக்க வேண்டும் என்பதை அகுஸ்தினார் அவர் ஆசீர்வாதப்பர் வழியாக மற்றும் நம்முடைய பாதுகாவலர் வழியாக எடுத்து சொல்லி நாமும் இறை இரக்கத்தை நம் புனிதரின் வழியாக தொடர்ந்து தேடுகிறோம் என்றால் அவர் பெற்றுத்தரக்கூடிய நிலை கட்டாயம் இருக்கும். நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் நாம் கேட்கக்கூடியவைகளை நம்மேல் கொண்ட இரக்கத்தால் புனிதர் பரிந்து பேசி கடவுளுடைய இரக்கத்தை பெற்று அவர் நமக்கு தருவார் என்ற அழகான செய்தியை தந்தை அவர்கள் குறிப்பிட்டு அழகான பாடல் திருப்பலை நிறைவேற்றி இன்றைய நாளை நாம் ஒவ்வொருவரும் இறை இரக்கத்தை எதிர்நோக்கும் நபர்களாக மாறுவதற்கு அழைப்பு விடுத்த நிலையிலே அருட்தந்தை பால்ராஜ், அருள்தந்தை மைக்கேல் இருவரையும் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். எனவே தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இந்த பொன்னாடையை போர்த்தி எளிய காணிக்கையை அவருக்கு உரித்தாக்குவோம். அடுத்ததாக அருட்தந்தை மைக்கேல் அவர்கள், அவர் ஓரளவுக்கு நமக்கு பரிச்சயமானவர். நம் சின்னப்பட்டி சோழமலையாம்பட்டி போயிட்டால் ஃபாதர் முன்னிருந்து எல்லா விஷயங்களையும் நடத்துவார். நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, நம்முடைய தனக்கு ஒப்படைத்த பங்கு போல அந்த மக்களை ஆன்மீக பாதையில் வழி நடத்தி கொண்டிருப்பவர். எனவே நம்முடைய பணி சுமையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சுமையை சுமக்கக்கூடியவராக இருக்கிறார். மக்களை ஆன்மீகத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி பல நிலைகளில் உயர்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டு முழுவதும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருட்தந்தை மைக்கேல் அவர்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவருக்கும் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் நமது நன்றிகளையும் உரித்தாக்க நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக பொன்னாடையை போர்த்தி எளிய காணிக்கையை அவருக்கு உரித்தாக்குவோம். நாளைய தினம் நற்கருணை பவனி என்பது நாம் அறிந்த ஒன்று. காலையிலே திருப்பலி இல்லை. திருப்பி வருவாங்க. அன்பியத்துக்காரவங்க அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க. காலையில் வந்து நிற்பாங்க பூசைக்கு. எனவே நாளை காலை திருப்பலி இல்லை. மாலை சரியாக 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலியும் அதனை தொடர்ந்து நற்கருணை பவனியும் நம்முடைய ஆலய வளாகத்தில் நடைபெறும். நற்கருணை நாதரை நாம் நமது இல்லங்களுக்கு எடுத்து செல்வது என்பதன் அடையாளம்தான் இந்த நற்கருணை பவனி. சாலைகளிலும் நமது வீடு பகுதிகளிலும் அவரை எடுத்து செல்ல முடியாத நிலையிலே நாம் ஆலயத்தை விட்டு அவரை வெளியே அழைத்து செல்கிறோம் என்றால் நம் வீடுகளுக்கு நம்முடைய இல்லங்களுக்கு அவரை அழைத்து செல்வதன் அடையாளம். எனவே இந்த அடையாளமானது உண்மையாக மாற வேண்டுமென்றால் நம் ஒவ்வொருடைய பிரசன்னமும் நாளைய தினம் இந்த பவனியில் இருந்தாக வேண்டும். நம் இல்லத்தை பார்வையிட வரும் அவர் நமது இல்லத்தில் உள்ள தீய சக்திகள், தீய நாட்டங்கள், பசாசின் சோதனைகள், விசசந்துகளின் வருகை இவைகளையெல்லாம் பார்ப்பதோடு நம் உள்ளத்தில் கிடக்கக்கூடிய கிடக்கைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அவர் பார்த்தவராய் ஆசீராக இந்த பவனியின் வழியாக தர இருக்கிறார். எனவே இது வெறும் நம்முடைய ஆலய வளாகத்தை, பள்ளி வளாகத்தை சுற்றும் வெறும் பவனி அல்ல, நமது வீடுகளை அவர் சந்திக்கிறார் என்பதன் அடையாளம். ஆலயத்திற்கு வெளியே அவர் வருகிறார். நற்கருணை நாதரை அவ்வளோ ஈஸியாக அங்கே எடுத்துகிட்டு போக மாட்டோம். எனவே இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள்.
எனவே இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லி இந்த பவனியிலே பங்கு கொண்டு அவர் நம்முடைய இல்லத்தை பார்வையிட்டு ஆசிர்வதித்து உள்ள கிடக்கைகளெல்லாம் நமக்கு நிறைவாக்கி தர இந்த பவனியில் பங்கு பெறுவோம். நாம் அருகில் உள்ள வீட்டாருக்கும் தெரிவித்து அவர்களை வர வைப்போம். வாட்ஸ்அப் குரூப்பிலே அன்பிய பொறுப்பாளர் நாளை காலை திருப்பலி இல்லாத ஒரு நிலையையும் மாலையில் 6 மணிக்கு திருப்பலி மற்றும் நற்கருணை பவனி இருப்பதையும் எடுத்து சொல்லி கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளைக்கென இந்த பணிக்கென ஒப்படைக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே பல நிலைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அன்பியங்கள் அதே போல் அன்பியம் ஒன்று அந்தோணியார் அன்பியம் மட்டும் மற்ற அருட்சகோதரிகள் நாளைய தினம் சிறப்பிப்பார்கள். எனவே தங்களுக்கு பணிக்கப்பட்ட பணியை சரிவரச் செய்வதோடு பங்கு பேரவையினர் உங்களுக்கு அழைப்பு விடுப்பார்கள். அந்த வேளையில் வந்து உங்களுக்கு பணிக்கப்பட்ட வேலையை காலையில் வர அழைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். எனவே பங்கு பேரவையினர் தங்களுக்கு பணிக்கப்பட்ட பணிகளை சரியான கடமை உணர்வோடு ஆண்டவருக்கு செய்கிறோம் என்ற உணர்வோடு பணிகளை மேற்கொள்ள அன்போடு அழைக்கிறேன். நன்றி. திருப்பலி முடிந்ததும் உடனடியாக புனிதரின் தேர்ப்பவனியானது 5 நிமிடம் அவருடைய மன்றாட்டு மாலை பாடப்படும். ஆலயத்தை சுற்றி நாம் நம்முடைய தேவைகளை மனதில் சுமந்தவர்களாய் அவரை புகழ்ந்து பாடிய வண்ணம் பவனியில் கலந்து கொள்வோம். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான பேரிரக்கமுள்ள இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் தாய் மரியாளின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் புனித அந்தோணியாரினுடைய பரிந்துரையாலும் சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவுற்றது.
Oh,